வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் சக்தி பாபு, இவங்க தான் உங்கள் மகிழினி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கே உட்காந்து கீழே விழுந்துருவேன். பரவாயில்லையா? சரி இரு உட்கார வைக்கிறேன். இங்கே பாரு, ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். ஹாய். ரொம்ப நாள் கழிச்சு பஸ் ட்ராவல் சென்னை போக போகிறோம். யார் யாருன்னா நாங்கள் 3 பேரும் தான். அங்கே டிவி இருக்குங்க. இது நாள் வரையும் ஒரு 10 தடவையாவது நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன் பஸ்ஸில். ஒரு தடவை கூட அந்த டிவியை தொட்டு பார்த்தது கிடையாது, இந்த ஏசியை தொட்டு பார்த்தது கிடையாது, லைட் எரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. அப்பப்போ வந்தால் சார்ஜ் செக் பண்ணுவேன், இல்லைன்னா சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிடுவேன். ஏறினதுமே லைட் போடு அப்படின்னா லைட் இல்லை அப்படின்னு, ஏசியை கொஞ்சம் பெருசாக வை அப்படின்னா காது கடிக்குது மகி அப்படின்னு, டிவியை போடு அப்படின்றா. எப்படி கேட்டேன்? டிவியை பார்க்கணுமா? இவ்வளோ நேரம் வீட்டில் பாப்பாவு டிவி ஏசி எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஏன் மகி? அவ்வளோதான், இட்ஸ் ரீல்ஸ் டைம். ஸோ அதனால் சொல்கிறது எதுவுமே கண்டுக்க மாட்டா. One eternity later. நாங்கள் சென்னைக்கு இறங்க போகிறோம். ஏன் மகி? மகி வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்கா, வரும்போது மேல் சீட்டில் தான் வந்து டிக்கெட் புக் பண்ணணுமாம்மா. ஏண்டா அது முழிச்சதும் வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னு நின்றுக்கிறா. எங்க வந்துட்டோம்? சென்னைக்கு வந்துட்டோம். ஹாய் சென்னை மக்களே. என்ன ஒரு மேஜிக் ஏமகி, என்ன ஒரு மேஜிக். ஆயிஸ் 200 சென்னை மக்களே. ஹாய் சென்னை மக்களே. சரி பார்த்தீங்களா, மிஸ்டர் காலையிலேயே டிவி வேணுமா? மணி 7 ஆச்சு. டிவி வேணுமா? இல்லை இல்லை இல்லை. சென்னை மக்களே நான் சொல்கிறதான். நாங்கள் இறங்கிட்டோம், ஆனால் இவன் என்னை விட்டு இறங்க மாட்டேங்கிறான். எல்லா இடத்துலையுமே இறங்கி நின்றுக்குவா. இன்னைக்கு தான் தூக்குன்னு சொல்லி தூக்கவே வச்சுருக்கா. ஏன் மகி? சேட்டை தானே உனக்கு அப்போ? ஆமாம் தானே? மகி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காங்க. மகி அழகாக இருக்கான்னு சொன்னால் மகி சிரிப்பு வந்துடும். அந்த க்யூட்டு. ஏன் மகி? ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ டிராஃபிக் பார்க்குறோம். மகி 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 என்ன பார்க்குற? வண்டியில் ரொம்ப இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் அவ்வளோ மும்முரமாக பார்த்துக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நீ கதவையே மூட மாட்டாங்க. சரிக்கா, இதுவே கதை தந்துச்சு கொஞ்சம். அம்மா உங்களுக்கு என்னம்மா சாப்பிட? இட்லி ரோஸ்ட் அந்த மாதிரி. எனக்கு வந்து இட்லி. என்ன வேணும்? பல்லு விளக்குனியா? பல்லு விளக்குனியா? போய் சொல்லாத. பல்லே விளக்கல மகி. பல்லு விளக்குனாதான் உனக்கு சிக்கன். ஆல்ரெடி வந்து கொஞ்சம் டீயை குடிச்சு கொஞ்சம் பாலை குடிச்சு ஒரு சமோசா சாப்பிட்டாச்சு. என்ன வேணும்? என்ன வேணும்? கிரில் வேணுமாமா. மணி 8 தாங்க ஆச்சு, கிரில்லு கேக்குது இந்த பிள்ளை. இங்க பாரு, இட்லி தான் போடுவேன். மதியம் தான் உனக்கு சிக்கன். சிக்கன் தான் வேணுமா? ஷுவரா? இரு உனக்கு என்னது? எனக்கு வந்து வயசு 25 ஆச்சு. 8 மணிக்கெல்லாம் நான் சிக்கன் இப்போ வரையும் சாப்பிட்டதே இல்லை. காலங்காத்த மகி என்ன வேணும்? சிக்கன் குழம்பு இல்லையா? சென்னையில எல்லாம் சிக்கன் கிடைக்காதாம்மா. ஏன் சென்னை மக்களே சிக்கன் கிடைக்காதுல்ல சென்னையில? இருக்காதுங்க கைஸ். நாங்க வந்து எதுக்கு வந்திருக்கோம்னா, மகி வந்து இங்க ஸ்கூல் சேர்த்து இங்கேயே விட்டுட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். ஏன் மகி? நீ தான் ஹாஸ்டல்ல நேற்று படிக்கிறேன்னா, அதனால ஹாஸ்டல்ல இன்னைக்கு அட்மிஷன் போட்டுட்டு மகி வந்து ஸ்கூல் சேர்த்து விட்டு நானும் அம்மாவும் போயிருவோம் பழனிக்கு. மகி வந்து சென்னை கைஸ். மகி ஏன் மகி வேணாமா? சென்னை சூப்பரா இருக்கும் மகி. லைட் ஆஃப் பண்ண விட மாட்டேங்கிறா. இந்த ஸ்க்ரீனை போய் ஓபன் பண்றா. ஏசியை ஃபுல்லா போட்டு ஃபேனை ஃபுல்லா வச்சு முடியல. நானே எங்க அம்மாவை வந்ததுல இருந்து
பாத்ரூம் நல்லா இருக்குன்னு பாத்ரூமுக்குள்ளேயே போய் பாத்ரூம் வருதுன்னு உட்காந்துருக்கா. ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி மகிமா, இட்லி பொங்கல் ஏதாவது சாப்பிட்றியா? அம்மா மதியம் சிக்கன் போட்டு தரேன். இருக்கா? ஆர்டர் வாங்கியாச்சு. இப்போ சாப்பிட போறோம். இப்ப இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டு தான் குளிச்சு கிளம்பணும். என்னது? அழகுடி நீ, அழகுடி. நாங்க சிக்கன் குழம்பும் சிக்கன் இட்லியும் சாப்பிடுறோம். சிக்கன் வந்து பாப்பா வந்து குட் கேர்ள் சொன்னா கேட்டுக்கோ. மதியம் தான் சிக்கன் சாப்பிடணும். ஏன் மகி? எல்லாத்துக்கும் சொல்லிடு, மதியம் தான் சிக்கன் சாப்பிடணும்னு சொல்லிடு. அக்கா வேணுமா? காரமே இல்ல. மகி, நான் உனக்கு யாரு? நான் பெரியம்மாவா? அப்ப உங்க அம்மா யாரு? கனி. அப்படியே ஓடுவோமா? குழந்தைகளை கிளப்புறது கஷ்டம். குடு. நான் பண்ணேனாமா பாரு, அதுல இருந்து வந்தது. மகி, ஏ அழகி, நம்ம கார் இல்ல அது. ரோட்ல போற எந்த ரெட் கலரை பார்த்தாலும் அது நம்ம கார், நம்ம கார் அப்படிங்கிறா. இங்க வா, நாங்க கிளம்பிட்டோம். ஹாய் गाइस. இந்த பக்கம் வரியா? சரி, வெளியே கை நீட்ட கூடாது. நீ குச்சிக்கடா பாபாய். நான் சொல்லவா? என்ன சொல்றதுன்னு தெரியல. பாப்போம். ஏமகி? ஆமா பாப்போம். அப்போ மகிக்கு சேலை எடுக்க போறோம். ஆமா. முட்டை திங்குமே. திங்கிறோமே இல்லை, திங்கிற ஒன்று கூட எனக்கு கொடுக்கல. என் ட்ரெஸ் கலர்லேயே சாப்பிட்ற. அப்போ எனக்கு ஓன் ட்ரெஸ் கலரில் எனக்கு ஒன்று கூட நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இங்கே ஒரு மேஜிக் ஆட்ட நான் தருவேன் கூட. ஒரு மேஜிக் பண்ணுவேன் நான். அப்போ பார்த்தாலும் ஆரம்பிச்சிட்டா. எப்போ பார்த்தாலும் ஆரம்பிச்சிட்டா. மகி, பார்க்க எப்படி இருக்கேன் நான்? அரசு மாதிரி. அவ்வளோதான். ஐயோ, ரொம்ப சேட்டை. எங்கள் அம்மா ஷாக்கில் உட்காந்துருக்காங்க. கால் வலி முக்கிய எனக்கு ஆல்ரெடி. இல்லை இல்லை, இன்னைக்கு ரொம்ப சேட்டை. ஐயோ, சத்தியமா முடியல. மகிழ நீ எங்கேயுமே கூட்டிட்டு வர மாட்டேன். மகிழ நீ உன்ன எங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். தூங்கிட்டாங்க மேடம். இப்போ இவளை எழுப்புறது தான் டாஸ்க். எங்க சித்தி வீட்டுக்கு போனதும் அங்க ஆல்ரெடி 2 குட்டீஸ் இருந்ததுனால மகிமா ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தா. மார்னிங் நாங்க ரூம்ல இருந்து கிளம்பும் போதே எனக்கு ரிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் வாங்கி போட்டா. அதுக்கப்புறம் அதை கையில வச்சு கடிச்சிருப்பா போல. என்கிட்ட சொல்லவே இல்லை. பாவம் ரொம்ப வழியில துடிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஜுவல்லரி ஷாப்பா தேடி அதை கட் பண்ணி தான் எடுத்தோம்.
மகிமாவை சமாதானப்படுத்துறதுக்கு அப்படியே மால் கூட்டு போயிட்டேன். டைம் ரொம்ப இருந்ததுனால நாங்க மாலுக்கு வந்துட்டோம். ஆமா கைஸ் எப்படி இருக்கு மாலு? எப்படி இருக்கு மாலு? ஏசி மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏமாக்கி ஆமா ஜாலியா சுத்த போறோம். ஆமா சுத்து போறோம். கிட் செக்ஷன் எங்க இருக்குன்னு தெரியல, அதான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். ஏமாக்கி ஆமா குஷியா பாருங்க மேடத்துக்கு. அவ பாப்பா ஒரு ட்ரெயின் மாதிரி இதுல உட்காந்து வரா. அதை வந்து இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். 150 சொன்னாங்க டிக்கெட்டு. எப்படி வரான்னு பாருங்களேன், வீடியோ காட்டுறேன். நான் எங்கன்னு தேடிக்கிட்டே வருவா. அங்க ஒரு தேடிக்கிட்டே வரா. என்னை பார்த்தது ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. தெரியுமா? சரிவா, வேற ஏதாவது பாருவா. ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்காங்களே மேடம். இது கண்ணுகளா டாக்டர் டாக்டர் செட்டாமா? உனக்கு இதெல்லாம் தெரியாதுமா, இது டாக்டர் செட்டுமா அப்படிங்கிறா. இது வேணுமா, இது வேணுமா, இது ஓகேவா? அதெல்லாம் வை. இதெல்லாம் அதுவும் வேணும்னு கேட்குறேன், அதையும் எடுங்க, அதையும் எடுங்க. வேற என்ன சாமி வேணும்? இந்த பேக்ல ஸ்பைடர்மேன் வேணுமா? அதெல்லாம் வேணுமா? சரி வை வை வை. அது ராணிமா, இங்க பாருங்க. மகி இங்க பாரு. மகி அங்க பாருங்க. ஏ கியூட்டி. சரி எது எது வேணும்னு சொல்லு பாப்பா. எது வேணும் அம்மாட்ட கூட எடுக்க மாட்டேங்க. அம்மாட்ட கொடுத்துரு. இது வாங்கி சமாளி மாத்தி மாத்தி சொல்றா வரும். சரி அதை எடுத்துக்க, இதை வச்சிடலாம். ஸ்பைடர்மேன் வேண்டாம். மாட்டிருமா ஸ்பைடர்மேன். இது ஓகேவா? பிங்க் கலரு ஷுவரா? ஓகேவா? வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் எல்லாம் இங்க இருக்கு. வாட்டர் பாட்டில் ஏதாவது சும்மா இங்க பாருங்க, டிஃப்ரெண்டா அந்த பொண்ணு பாக்குது. நல்லா இருக்காது? இது பாக்ஸ்ல எடுத்துறவா அம்மா? இது பாக்ஸே போடலப்பா, வேற ஏதாவது எடுத்தாங்க. இது மாதிரி இதுல இத இத இதுவோ இது அப்ப இதை எடுத்துக்கலாமா? அதை வச்சிரு. அத பாத்தற ஆ பாத்த வாங்கிட்டா. இதுதான்டி பாட்டிலு, இதுதான் தண்ணி பாட்டிலு. ஓகேவா? இது வச்சிட்டு இது வாங்கலாம். சரி வாங்க, என்ன வேணுமோ வாங்க. இது வாங்கி. சரி விடுங்க, எடுத்துக்கிட்டு விடுங்க. சரி போ. இது வேணா இதுவே வாங்கிக்கோ. இதுல ஒண்ணுமே இல்ல பாப்பா, இதுதான் நல்லா இருக்கு. இது பாப்பால வட்டட்டு அப்ப தூக்கி போடு. மேடம் வந்து எல்லாரையும் பயமுடுத்துறதுக்காக பாம்பு வாங்கியிருக்காங்க. பாம்பு. ஏன் மகி பாப்போலாம் வா. பாம்பு கடிக்குமாங்க? கடிக்காது, வாங்க போலாம். இங்க வந்து வேற சாக்லேட்டு திங்க மாட்டேன். இங்க சாக்லேட்டை பார்த்தோன்னா மகி என்னது இது? நல்லா இருக்கா? மகிழினி வாங்கினவைகள். இரு 10,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கேன். உடைக்காம வச்சு விளையாடணும். ஓகேவா? வட்டியே அதுவும் வந்து எனக்கு ஸ்கூல் போகவே ஸ்டார்ட் பண்ணல. பேகு, அப்புறம் வந்து பென்சில் பாக்ஸு, பொம்மைங்க. எங்களுக்கு வந்து 10:30க்கு வந்துட்டு பஸ்ஸு. இப்போ மணி எத்தனைமா இருக்கும்? உங்களுக்கு ஃபோன் அடிக்குது. இல்லை மணி 10:30க்கு வந்துட்டு பஸ்ஸு. நாங்கள் வந்து இப்போ தான் வந்து இருந்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கோயம்பேடு போயிடும். அங்கேருந்து 1/2 hour ட்ராவல். அப்போ இங்கேருந்து நம்ம இப்போ டீயை குடிச்சிட்டு சாதாரண கிளம்புனா தான் ஏதாவது போய் சாப்பிட்டுட்டு கிளம்ப முடியும். ஸோ சாமி, இந்த பேக் எவ்வளோ? 2000 ரூபாயா? எங்க பில்லு காமி. சரி ஸ்கூல் போய் என்ன பண்ணுவ? தூங்குறதுக்கு எதுக்கு 2000 ரூபாய்க்கு பேகு? ஏன் பாப்பா தூங்குறதுக்கு எதுக்கு 2000 ரூபாய்க்கு பேகு? படிப்பியான்னு? படிக்க மாட்டியா? சரி அப்ப பேக் வந்து யாருக்கு கொடுக்கலாம்? நம்ம இந்த சின்ன அக்காக்கு கொடுத்துடலாம். நேஹா அக்காக்கு. சும்மா சொன்னடி. சும்மா சொன்னேன். இந்த நீ இதை கூட தலகணியை வச்சு தூங்கிக்க. நீ 1வது படிச்சா போதும். ஏய் அங்கிட்டு போனா விழுந்துருவ, தூக்க மாட்டேன் அப்புறம் கீழே. அவ்வளோதான், பழனி கிளம்பியாச்சு. இதோட வந்து நம்ம vlog முடியுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்றோம்.